ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கண்ணை கவரும் நவராத்திரி கொலு பொம்மைகளும், நவராத்திரி உருவான புராண கதையும், நவராத்திரியின் சிறப்புகள், விரதம், மகிமை, நவராத்திரி 9 ராத்திரிகள், ஏன் எதனால் 9 ராத்திரிகள், நவராத்திரி 2024 எப்பொழுது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் 2024க்கு வந்திருக்கிற புதிய வரவு பொம்மைகள் என்னங்கிறத பற்றியும், ஒரு சூப்பரான ஷாப்பை பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னாக்க பிஆர் தசரா டால்ஸ். இந்த ஷாப்பில் நமக்கு சின்னதுலேருந்து பெருசு வரலையும் ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லா விதமான பொம்மைகளும் இவாள்கிட்ட கிடைக்கிறது. எஸ்பெஷலி புதுசாக நவராத்திரி கோலு ஸ்டார்ட் பண்ணுறவாளுக்கு இந்த ஷாப்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் நவராத்திரி பொம்மைகள் செட்டு இவாள்கிட்ட ரொம்பவே பெருசுலேருந்து சின்னது வரலையும் சூப்பராக கிடைக்கிறது. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க காந்தி பஜாரில் இருக்குது. இந்த ஷாப்போட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்கோ. இவாள்கிட்ட கொலு படியும் கிடைக்கிறது. 3, 5, 7 இந்த மாதிரி எல்லா விதமான சைஸஸ்லேயும் கொலு படி கிடைக்கிறது. இந்த ஷாப்பில் நமக்கு என்ன மாதிரியான பொம்மைகள் இருக்குங்கிறத பார்த்துட்டே நவராத்திரி 9 ராத்திரிகள் ஏன் எதனால் என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். நவராத்திரின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது இந்த பாட்டு தான். நவராத்திரி சுபராத்திரி, அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி, மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி. இந்த பாட்டு தாங்க நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த மாதிரி நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்ற பொருள். அமாவாசையை அடுத்து வரும் 9 நாட்கள் நவராத்திரி எனப்படுகிறது. பெண்களுக்கே உரித்தான இந்த நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். காளையருக்கு ஓரிரவு சிவராத்திரி அல்லது வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி. ஆனால் கன்னியருக்கு 9 நாள் நவராத்திரி. ஆண்டிற்கு 4 நவராத்திரிகள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? சக்தியை சித்திரை மாதத்தில் வழிபடுவது வசந்த நவராத்திரி எனப்படும். ஆஷாட நவராத்திரி ஆனி ஆடி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆகும். புரட்டாசி மாதத்தில் வழிபடுவது பாத்ரபத நவராத்திரி அல்லது சாரதா நவராத்திரி எனப்படும். புரட்டாசி மாதம் அமாவாசை அடுத்த நாள் முதல் வரும் நவராத்திரியே மிக பிரதானமாக எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். புரட்டாசி மாதத்தின் வளர்பிறையில் பிரதமை திதியில் ஆரம்பித்து 9 திதியுடன் 10வது திதியான தசமி திதியுடன் நிறைவு பெறுகிறது. தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷாமலா நவராத்திரி. தை மாத அமாவாசை முதல் 9 நாட்கள். நவராத்திரி பண்டிகை உருவானது எப்படி? எருமை உருவம் கொண்ட அரக்கிக்கும் கம்பன் என்பவனுக்கும் பிறந்தவன்தான் மகிஷாசுரன் ஆவான். அதனால்தான் மனித உடலுடன் எருமை தலையுடன் பிறந்தான். இவன் பிரம்மனை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது என்றும், அப்படி நேர்ந்தால் அது ஒரு பெண்ணால் தான் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். இதன் பின் அவன் தேவர்களை துன்புறுத்த துவங்கினான். அன்னை சக்தி பெண்ணுருவம் பூண்டு தேவர்களை காக்க பூமியில் பிறந்தார். சக்தி தேவி மகிஷாசுரனுடன் போர் புரிந்து மகிஷாசுரனின் எருமை தலையை தனது சக்கரத்தால் வெட்டி வீழ்த்தினார். தேவர்கள் மகிழ்ந்தனர். மகிஷாசுரனிடம் போராடி போர் செய்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிஷாசுரவர்த்தினி என்று சக்தியை போற்றினார்கள். 9 நாள் போர் செய்து 10வது நாள் தேவி வெற்றி பெற்றதால் 10ஆம் நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியில் முதன்மையாக திகழ்பவர்கள் யார்? மகிஷாசுரன் மற்றும் அன்னை சக்தி இருவருமே. ஒவ்வொரு ஆண்டும் மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை துவங்கி தசமி திதி வரையிலான 10 நாட்களில் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை கொண்டாடப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை துவங்கி அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை வரை நவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது. அக்டோபர் 11ஆம் தேதி துர்காஷ்டமி அல்லது சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட உள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி விழா கொண்டாடப்பட உள்ளது.
அடுத்ததாக நவராத்திரியின் வரலாறு பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் சக்தியின் ஒவ்வொரு வடிவத்தை முதன்மைப்படுத்தி வழிபடுவது வழக்கம். தென் மாநிலங்களில் கொலு அமைத்து நவராத்திரியை கொண்டாடும் வழக்கம் உள்ளது. 9 நாட்கள் நவராத்திரியின் நிறைவாக 10வது நாளில் விஜயதசமி விழா கொண்டாடப்படுகிறது. அம்பிகை மகிஷாசுர மர்தினியாக மகிஷன் என்ற அசுரனை வதம் செய்து வெற்றி கொண்டதை கொண்டாடும் திருநாள் ஆகும். இதை வட மாநிலங்களில் தசரா என்ற பெயரில் கொண்டாடுவார்கள். இது தீமை அழிக்கப்பட்டு உலகில் நன்மை காக்கப்பட்டதை நினைவுகூரும் நாளாகும். நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன? இந்துக்களின் பண்டிகைகள் மற்றும் விரத நாட்களில் மிக முக்கியமானது நவராத்திரி ஆகும். பெண்மையையும் சக்தியின் பல்வேறு வடிவங்களையும் போற்றி கொண்டாடுவதே நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவதன் நோக்கமாகும். துர்க்கையை வழிபட்டு பலம், பாதுகாப்பு, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை தரும்படி வேண்டிக் கொள்ளும் அற்புதமான காலமாகும். நவராத்திரி காலத்தில் துர்க்கையை வழிபட்டால் அவள் அசுரனை வதம் செய்து உலகை காத்தது போல் நமக்குள் இருக்கும் அகங்காரம், ஆணவம், எதிர்மறை ஆற்றல்கள், தீய எண்ணங்கள் போன்ற அசுரர்களை அழித்து நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி நன்கு வாழ வைப்பாள் என்பது ஐதீகம். அடுத்ததாக நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அறுவடை காலத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை என்பதால் நம்முடைய மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களையும் அகற்றி சுத்தம் செய்திட வேண்டும். அதில் விளையும் பக்தியையும் தூய அன்பையும் கொண்டு இறைவனை வணங்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே நவராத்திரி பண்டிகையின் நோக்கமாகும். இது அன்பு, ஒற்றுமை ஆகியவற்றுடன் பக்தியையும் வளர்க்கும் பண்டிகை என்பதால் அனைவரும் இணைந்து கொண்டாடும் விழாவாகவும் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக நவராத்திரி பண்டிகையின் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய பூஜைகள் மற்றும் விரதத்தை அனுஷ்டிக்கும் முறைகளை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். நவராத்திரி விரதம். நவராத்திரியானது இந்து மக்களால் எந்த நாட்டில் இருந்தாலும் கொண்டாடப்படும் ஒரு விரத முறை எனலாம். நவராத்திரி விரதங்களும் பல வகைகளை கொண்டுள்ளன. இந்த 9 நாட்களிலும் சிலர் தண்ணீர் மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள், சிலர் பழங்களை சாப்பிடுகிறார்கள், சிலர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுகிறார்கள். நவராத்திரி விரதத்தின் போது கோதுமை மற்றும் அரிசி போன்ற வழக்கமான தானியங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. கிச்சடி, உப்புமா, தோக்லா அல்லது பாயசம், கீர் தயாரிப்பதில் அரிசிக்கு பதிலாக சாமை அல்லது திணை, ஜவ்வரிசி, சாபுதானா உபயோகப்படுத்தலாம். நவராத்திரி விரதத்தின் போது அனைத்து வகையான பழங்களையும் சாப்பிடலாம். சிலர் இந்த 9 நாட்களும் பழங்கள் மற்றும் பால் மட்டுமே உண்டு விரதம் இருப்பார்கள். நவராத்திரி விரதத்தின் போது பெரும்பாலான மக்கள் காய்கறிகள், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இனிப்பு உருளைக்கிழங்கு, சூரன் கிழங்கு, பூசணி, கீரை, தக்காளி, வெள்ளரி, கேரட் போன்றவற்றை உட்கொள்கிறார்கள். நவராத்திரி விரதத்தின் போது பால் மற்றும் பால் பொருட்கள் உட்கொள்ளப்படுகின்றன. வெங்காயம் அல்லது பூண்டை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அசைவ உணவுகள், முட்டை, மது, புகைப்பிடித்தல் ஆகியவையும் உட்கொள்ளக்கூடாது. நவராத்திரி பண்டிகையின் கொண்டாட்டங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நவராத்திரியின் தனிச்சிறப்பே இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பண்டிகையாகும். அம்பாளுக்குரிய பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் அவற்றுள் முக்கியமானது 9 நாட்கள் கொண்டாடப்படும் மிகச் சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாதான். இந்த நவராத்திரி பண்டிகை புரட்டாசி மாத வளர்பிறை பிரதமையில் தொடங்கி விஜயதசமியில் நவராத்திரி முடிகிறது. முதல் 9 நாட்களில் முப்பெரும் தேவியரை வழிபட வேண்டும். முதல் 3 நாட்கள் துர்க்கையின் வழிபாடு, நடுவில் உள்ள 3 நாட்கள் லக்ஷ்மியின் வழிபாடு, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியின் வழிபாடு. முப்பெரும் சக்திகளில் ஒவ்வொரு சக்திக்கும் 3 அம்சங்கள் உள்ளன. துர்க்கை, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, லக்ஷ்மி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நாரசிம்மி, சாமுண்டி. நவராத்திரியின் போது இந்த 9 தேவியர்களையும் முறையாக வழிபடுகிறோம். ஒரு தேவியை முதன்மையாகவும் மற்றவர்களை பரிவார அம்ச தேவதைகளாகவும் கொண்டாடுகிறோம். சரஸ்வதி பூஜை ஸ்ரவணம் என்ற நட்சத்திரம் உச்சமாகும் நாளில் நிறைவு பெறுகிறது. ஆயுத பூஜையாகவும் கொண்டாடுகின்றனர். நவராத்திரியின் 8ஆம் நாளை மகா அஷ்டமி அதாவது துர்காஷ்டமி என்றும் 9ஆம் நாளை மகா நவமி என்றும் கொண்டாடுகிறோம். 9 நாட்கள் மகிஷாசுரனுடன் போரிட்ட தேவி 10ஆம் நாள் அவனை அம்பெய்து வதம் செய்தால் இந்நாளை விஜயதசமி வெற்றியின் திருநாள்.
குழந்தைகள் கல்வியினை கற்க இன்றுதான் ஆரம்பிப்பார்கள். இன்று தொடங்கும் அனைத்து நற்காரியங்களும் வெற்றி தரும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி முதல் தினம் தொடங்கி 9 நாட்கள் முழுவதும் காலையில் நீராடி சரஸ்வதி, லட்சுமி, துர்கை போன்ற பெண் தெய்வங்களுக்கு பூச்சூடி கற்பூரம், பழம் இதனுடன் நைவேத்தியம் வைத்து தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை கூறி வணங்க வேண்டும். நாளும் ஒரு வண்ணமயம். நவராத்திரியின் 9 நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வண்ணம் முக்கியத்துவம் பெறும். முதல் நாள் முதல் 9ஆம் நாள் வரை அந்தந்த நாளுக்கான நிறத்தில் ஆடைகள் அணிந்து பெண்கள் பராசக்தியின் வெவ்வேறு அவதாரத்தை வழிபட்டு மகிழ்வர். அடுத்ததாக நவராத்திரி பண்டிகையின் புராண கதையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நவராத்திரி பண்டிகையின் 9 நாட்களில் முதல் 3 நாட்கள் அம்பாளுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன. இந்த முதல் 3 நாட்களும் மாகேஸ்வரி, கௌமாரி, வாராகி என்ற பெயர்களில் துர்கைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி என்ற பெயர்களில் இப்பூஜைகள் நடக்கும். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி என்ற பெயர்களில் சரஸ்வதிக்கு பூஜைகள் செய்யப்படும். முன்பு ஒரு சமயம் வரமுனி என்ற பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவர் இருந்தார். எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் வரமுனி. இவருக்கு நிகர் இவர்தான். தனக்கு இணை யாரும் இல்லை என்ற தலைக்கணம் இவருக்கு ஏற்பட்டது. பதவியும் தலைக்கணமும் ஏற்பட்டால் மற்றவர்களை துச்சமாக மதிக்கும் எண்ணமும் வரும் தானே. வரமுனிக்கும் அது வந்தது. இவர் தலைக்கணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்களிடமும் மகிஷம் போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார். இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் எருமையாக போவாய் என்று அவருக்கு சாபமிட்டனர். ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான். அவன் தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றினார் அக்னி பகவான். அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டும் என வேண்டினான். அவன் வேண்டியதை அருளிய அக்னி தேவன், ரம்பன், நீ கேட்ட வரத்தை அளித்தேன். நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார். மனம் முழுக்க உற்சாகத்துடன் வந்த ரம்பன் முதலில் கண்டது காட்டெருமையை. அவனது அசுர புத்தி வேலை செய்தது. காட்டெருமை மேல் காதல் கொண்டான். தானும் காட்டெருமையாக உருமாறினான். முனிவர்களால் எருமையாய் பிறப்பாய் என்று சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தான். மகிஷாசுரன் 10,000 ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் இருந்தான். எனக்கு தேவர்கள், அசுரர்கள், மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது, கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் கேட்டான். அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவன். அங்கு தொடங்கியது பிரச்சனை. மகிஷாசுரனின் அராஜகம் அதிகமாகியது. மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர். தேவர்கள் மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால்தான், அவனை சம்ஹாரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு. மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் சத்வ, ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள். தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை படைத்தனர். சிவபெருமான் சூலம் தந்தார், அக்னி சக்தி தந்தார், வாயு பகவான் வில்லும் அம்பார துணியும் கொடுத்தார். தேவி மகிஷனை சம்ஹாரம் புரிய சர்வாலங்கார பூஷிதையாய் புறப்பட்டாள். அம்பாளுடன் கடும் போர் புரிந்தான் மகிஷாசுரன். கடும் போர் முடிவுக்கு வந்தது. அநீதி அழிக்கப்பட்டது. அழிந்தான் மகிஷாசுரன். அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று. தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி தினத்தன்று. தேவி மணி தீபம் மூலஸ்தானம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி தினத்தன்று. இந்த நாட்கள்தான் நவராத்திரியின் கடைசி 3 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியின் மற்றொரு கதையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ய அம்மன் 9 நாள் கொலுவிருந்து 10ஆம் நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து மகிஷாசுர மர்தினி ஆனாள் என்றும் கூறப்படுகிறது. 9 நாட்கள் அம்மன் ஊசி மேல் தவம் நின்று தவம் புரிந்தாள். இதனால் நவராத்திரி தினமான 9 நாட்களும் ஊசியால் துணிகளை தைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. நவராத்திரியின் மற்றொரு சிறப்பு அம்சம், எப்பொழுதும் காலையில் செய்யும் பூஜை சிவனுக்கும் மாலையில் செய்யும் பூஜை அம்மனுக்கும் உரியது என்றும் கூறப்படும். ஆனால் நவராத்திரி தினங்களில் காலை மாலை 2 வேளைகளிலும் செய்யும் பூஜையுமே அம்மனுக்கு உரியதுதான்.
நவராத்திரியின் 9 நாட்களும் கடைபிடிக்க வேண்டியவை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நவராத்திரியின் 9 நாளும் வெண்பொங்கல், புளியோதரை, சர்க்கரை பொங்கல், கதம்ப சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம் ஆகியவற்றை அம்பிகைக்கு நிவேதனம் செய்யலாம். நவராத்திரிக்கு வெற்றிலை பாக்குடன் வைத்து கொடுக்கும் பொருள் எதுவானாலும் அவர்கள் பயன்படுத்தும் விதமாக கொடுப்பது நல்லது. 9 மலர்கள், 9 பழங்கள், 9 தானியங்கள், 9 பிரசாதங்கள், 9 விதமான அலங்காரங்கள் என 9 விதமான நிவேதனங்களால் முப்பெரும் தேவியரையும் பூஜித்து வழிபடுவது நவராத்திரி விழாவின் சிறப்பு அம்சமாகும். இவற்றுடன் கோலங்கள், பொட்டுக்கள், திரவியங்கள், தானங்கள், மந்திரங்கள், வாத்தியங்கள், பெயர்கள் என ஒவ்வொன்றும் 9 விதமாக அலங்கரிக்கப்படுகிறது. நவராத்திரியின் 9 நாட்களும் 9 விதமாக அம்பிகையை பூஜித்து வழிபட வேண்டும். இதனால் நம் வாழ்க்கை இன்னும் அழகாகும், நலம் பெறும் என்பதே இவ்விழாவின் தாத்பரியம். அடுத்ததாக நவராத்திரியின் விசேஷத்தை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நவராத்திரி வழிபாடு சக்தி மகிமையை விளக்கும். மனிதனின் முக்கிய தேவைகளான கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றையும் வேண்டி அவற்றுக்கு அதிபதிகளான சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை என்று 3 சக்தி அம்சங்களையும் வழிபடுதலே இவ்விரதத்தின் நோக்கமாகும். முதல் 3 நாட்களில் வீரத்தையும் தைரியத்தையும் வேண்டி பராசக்தியை வழிபடுதல் வேண்டும். அடுத்த 3 நாட்களும் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வழிபட வேண்டும். இறுதி 3 நாட்களும் கல்வி, அறிவு, சகல கலை ஞானங்கள் என்பவற்றை வேண்டி சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். நவராத்திரி பூஜையை ஆனந்தமான கொண்டாட்டமாக கொண்டாடுவர். தூய்மையுடனும் அழகு பொழிவுடனும் திகழும் கொழு மண்டபத்தை அமைத்து அங்கு பூர்வாங்க பூஜைகளுடன் சங்கல்ப பூர்வமாகவும் முறைப்படி கும்பத்தை ஸ்தாபிக்க வேண்டும். வீடுகளில் கொலு வைத்தல் நவராத்திரியின் விசேஷ அம்சமாகும். படிப்படியாக அமைக்கப்பட்ட விசேஷமான பீடங்களில் அல்லது மாடிப்படிகளில் விதவிதமான பொம்மைகள் வைத்து இக்கொலு அலங்கரிக்கப்படுகிறது. 5, 7 என்ற ஒற்றைப்படையாக படிகளின் எண்ணிக்கையை வைத்து கொலு அமைக்கப்படுகிறது. அருகிலேயே கும்பம் வைத்து சுவாமி படங்களையும் மாட்டி அணையா விளக்குகள் ஏற்றி 9 நாட்களும் விதவிதமான பக்ஷணங்களை நைவேத்தியம் செய்து பூஜிப்பது முறை. சுமங்கலி பெண்களை இவ்விரத நாட்களில் வீட்டுக்கு அழைத்து அவர்களை பராசக்தியாக பாவித்து கொலுவின் அருகில் அமரச் செய்து வணங்கி மஞ்சள், குங்குமம், பட்டு, நாணயம், தாம்பூலம் என்பவற்றை வழங்குவர். நவராத்திரியின் 9ஆம் நாளாகிய மகா நவமி அன்று சரஸ்வதி பூஜை அல்லது கலைமகள் விழா அல்லது ஆயுத பூஜை என்றும் சிறப்பாக கூறுவர். புத்தகங்கள் சரஸ்வதி தேவியின் உறைவிடம். கலைப்பொருட்கள், இசைக்கருவிகள், தொழில் கருவிகள் முதலிய ஆயுதங்களுக்கும் அதிபதி அவளே. அதனால் மகா நவமி அதாவது 9வது நாள் இவற்றை பூஜையில் வைத்து வழிபடுவர். அது மட்டுமல்லாமல் அத்தினத்தில் அவற்றை பயன்படுத்துவதும் தவிர்க்கப்படுகிறது.